எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த படம் எப்படின்னா, என்னோட வேற ஒரு படத்தோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து திடீர்னு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ப்ரோ ரத்னா ப்ரோ வந்து ஒரு படம் பண்ணணுன்னு கூப்பிட்டா அப்படி என்னால் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ் அதை என்னால் பண்ண முடியல. அவர் வந்து கார்த்தி சாரோட ரெட்ரோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறவர். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் அவர்கிட்ட உங்களை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, பயங்கரமாக இருக்குது. புதுசாக நிறையா வேர்ல்டு இதில் இருக்குது, நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னாரு. நான் வெரி நெக்ஸ்ட் மினிட் ரத்னா ப்ரோ கூப்பிட்டு பேசி அவர் சும்மா ஒரு லைன் ஒன்று சொன்னார். அந்த டீசரோட இதை வந்து முன்னாடியே ஒன்று ஷூட் பண்ணி வச்சுருந்தாரு, லைக் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரோ இதுலேயே ஃபுல் கதை தெரியுதே அப்படிங்கும்போது அங்கே நாங்கள் பண்ணியிருந்த அந்த ரெயின் இந்த மேட்டர் படத்தில் ஒரு சீக்வன்ஸாக அவர் வச்சுருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் அப்போவே அதுக்கான ஐடியாவை ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ரேண்டமாக வச்சுருந்தாரு. அதுலேருந்து க்ரியேட் பண்ணது தான் அந்த போஸ்டர். அவுட் அண்ட் அவுட் எல்லாமே தலைவரோடது தான். அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன் நல்லான்னு நினைக்கிறேன். பேச இதாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரத்னா பிரதர். தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். ஷான் சார் சூப்பராக இருந்துச்சு சார் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ ஐம் ஜஸ்ட் 23. எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள். அதான் சொன்னேன். ஃபைன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா இங்கே உட்காந்துருக்கோம், அங்கே உட்காந்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒரு சேருக்கு ஒரு வருஷம் வச்சுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தது நம்ம மியூசிக் கேட்டிருந்தோம் ஷான் ரோல்டனுக்கு. அந்த மியூசிக்கு நமக்கு இங்கேருந்து கேட்கும் போதே ஒரு சில வைப் கிரியேட் பண்ணணும், ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணுன்ற மொமெண்ட்டை நமக்கு தோண்டிகிட்டே இருந்திருக்கும். அந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் கனெக்டாகவும் இருந்திருக்கு. பட் படத்தில் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டியாக கோரியோவில் கிரியேட் பண்ணியிருக்க ஷெரீஃப் மாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறது, ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்போவுமே I'll be a part of it because it's more than a film. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க படம் எல்லாமே நானும் இன்ட்ரெஸ்டிங்காக ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இட். ஃபார் தேங்க்யூ ஃபார் கிவிங் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சந்தானம் சார் அண்ட் கார்த்திக் ஜி. நானா ஓகே எனிவே. அண்ட் ரத்னம் அவரோட படம் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண, அதில் எஸ் மதுன்னு ஒரு சாங் பண்ணியிருப்போம். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங். அவர் வந்து ஒரு லேயர்லேயும் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருப்பார். இது கொரியோகிராஃபிங்கிற விஷயத்தில் இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதில் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொரியோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவில். அண்ட் ஆல்சோ ஷான் ரெல்டன் வந்து அவரோட ஒரு 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 பெரிய ஃபேன். எப்படின்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் டைம் கேட்ட சவுண்டிங், அந்த வாய்ஸ், அதெல்லாம் வந்து அவரோடது இதில் வந்து ஒரு கனெக்டாக இருக்கும். நான் கேட்கும்போது அப்படி நான் ரிலேட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் முற்றிலுமாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஹீ கிரியேட்டட் அ சாங் ஃபார் அ டான்ஸ் நம்பர் மாதிரி. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்து இது வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட் டைம் இஸ் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்டு இந்த படத்தில் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ நான் வந்து 29 என்னோட 29 டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 29 ஐ வாஸ் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவன் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணேன். அதான் என்னோடய 29 அச்சீவ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் 29. ஆனால் ஆக்சுவலாக இந்த விஷுவல் வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. என்னென்னா 29 நான் ஜாஸ்தி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தேன். ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 29 இயர்ஸில் தான். ஏன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகுது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அதே காம்படிஷனில் லீலாவதின்னு ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த படத்தில் இன்னொரு கொரியோகிராஃபர். அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. லீலாவதிசியா இல்லையா? ஓகே. ஸோ லீலாவதி அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட்டாக இருந்தாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தில் கொரியோகிராஃபராக வர்றது வந்து இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். ஸோ குட் லக் ஃபார் ஹர் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ணுறாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணலாம். பட் அடுத்தது ஒரு நபரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பர் பெர்ஃபார்மர் அண்ட் த ப்ராப்பர் ஃபீமேல் லீட் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நன் அதர் தென் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் பிரீத்தி அஸ்ரானி ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. அண்ட் செதுக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதுக்கு நான் பயங்கரமான ஃபேன் இவருக்கு. பிகாஸ் இவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த ஃப்ரேம் ஒரு கதை சொல்லும், ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை கன்வே பண்ணும். எப்போவுமே ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயம் அவரை படத்தில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபேனோ அதை தாண்டி அவர் கூட பர்சனலி பேசும்போது ட்ரூ ஃபேன் ஆகிட்டேன். நன் அதர் தேன்
your hands together to welcome the எல்லாருக்கும் வணக்கம். ரத்னகுமார் ஒரு 15 வருஷ ஃப்ரெண்டு. மது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது வந்து நான், ரத்னா, விஜய், விவேக்கெல்லாம் யார் ரூமில் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்பையிலிருந்து நண்பர். எப்போவுமே சொல்லுவார், விஜய் பண்ணலன்னா அடுத்து நீ தான் இந்த படத்துக்கு கேமராமேனு மேயதமானுக்கு சொன்னார். கூப்பிடல, கம்பெனியில் கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆடைக்கும் அதே சொன்னார், விஜய் அவைலபிள் இருந்தால். ஸோ இப்போ அவர் 4வது படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காரு. என்னோட 8வது படத்துக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சது. 2 பேரும் இதுக்காக ஒரு 10 வருஷம் பேசிட்டே இருந்தோம். 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் என்னோட 29 எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி தான். என்னென்னா சினிமாவில் பொண்ணு தரதே கஷ்டம். அப்போ வந்து சரி 29 வயசு முடிய போகுது, டிசம்பர் 5 29 முடிஞ்சு 30னா டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வெற்றிகரமாக மேட்ரிமோனியல் சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். 29 வயசுலேருந்து பொண்ணு தேடுறாங்கிறதுக்காக. அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ. 33ண்ணே படம் மட்டும் தான் பண்ணேன் இப்போ கடைசியாக. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அதான் ஏற்கனவே ஃபேன். ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்துட்டு. நான் வந்து எல்லாத்துக்குமே 29 பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 29 ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குவாகம் 2025 சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நான் உடம்பை வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சும்மா நடந்து போனேன். ஸோ அதை வந்து ட்ரெண்டாக்கி வைரலாக்கி இன்றைக்கி இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சுருக்குன்னே சொல்லலாம். அப்போ எனக்கு வயசு 29, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு 29 சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே 29 ஒரு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார். அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன்குமார் சார் பேசினாங்க, சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க. சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ஸ்டோரி சொன்னார். அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு, மூவி நேம் வந்து 29 தாம்மா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப 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 தேங்க். எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தருக்கு 29ன்னு சொல்லும் போது எல்லாருமே இன்ஸ்பைரிங்கான கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்கும்போது எனக்கும் இன்னும் மோட்டிவேட் ஆகிட்டே இருக்குது. ஃபாத்திமா, ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹர் ப்ளீஸ். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷெஹனாஸ். எனக்கு 29 இன்னும் ஆகலை. எனக்கு 22 தான் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு thank Ratnakumar sir for giving me this amazing opportunity. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட். அண்ட் தேங்க்ஸ் டு everyone in the cast and crew team for எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. அண்ட் I had so much fun. அண்ட் ஓகே, நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண ஒருத்தர் வேணாம்ல நான் அது. ஆனால் இருந்தாலும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் த செகண்ட் டைரக்டர் ஆஃப் த மூவி சொல்ல போனோன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே அவரோட டேபிளில் தான் டிராஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த படத்தை ஸ்பாட் எடிட்லேருந்து எல்லாத்தையும் டவுன் த ஸ்க்ராட்ச் உட்காந்து ஒர்க் பண்ண தி எடிட்டர் சதீஷ்குமார் அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ரத்னாசாமி. மேடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்கு எப்படி 15 வருஷமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 14 வருஷமாக நண்பர். எல்லாம் என்னோடய லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக நின்றுருக்காரு. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அப்போ வந்து நான் உனக்கு
நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னார். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெஞ்ச் மூலிமா ஜி ஸ்குவாட் மூலிமா எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு 29 வயசு அப்படின்னு எல்லோரும் ஒன்று சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். இதே ஸ்டேஜில் வந்துட்டு சினிமாவுக்குன்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து இங்கே வரதுக்கான இது வந்து நிறைய நேரங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏங்கி நிறைய நேரங்களில் தவிச்சு அந்த 29 வயசில் வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சு. அது பெருசாக சொல்ல ஃபீல் அது மீன்ஸ் ஒரு எமோஷ்னலான விஷயம், அது சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்டையர் க்ரூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக நர்வஸாக இருக்குது. அப்புறம் சான்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பராக இருக்கும். பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரத்னாசாமி அகெயின் ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹீரோயின் அப்படின்னு காயின் பண்ண வேணாம், த ஃபீமேல் லீட் அண்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அவங்க படத்துக்கும் நார்மலாக பார்க்குறதுக்கும் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் எந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டோ அந்தளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு சாமியான ஒரு கேரக்டராக இருந்திருக்கிறாங்க. நன் அதர் தேன் பிரீத்தி அஸ்ரானி அவர்களை பேச அழைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நம்ம ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். பட் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு. அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த படமும் அப்படி தான். ஏன்னா இது எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி. ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைம்லேயே நினச்சேன். ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன். ஐ யூஸ் டு ஹியர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் தெம். அண்ட் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அது உண்மைதான். ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் இந்த ஃபேமிலியில் நானும் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ், கார்த்திகேயன் சார், தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் சார், I'm really grateful to work with you all because in the story mela and ninga vecha nambike da I think it makes it even more special. Your belief in the story and in all of us actually, thank you for trusting me with this. And our director Ratna sir, he's the one who first narrated the story to me, and he's the one who thought that I'll be able to play this role. Oh, I can't reveal the name, right? எனக்கு அந்த கேரக்டர் பேரே வருது. பட் பட் எனிவே I'm really happy and I'm grateful. Thank you so much Ratna sir for trusting me with this. And to each and every member of this team, I'm really grateful and happy. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்குது. I am really looking forward for all of you to witness. நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். அண்ட் இந்த டைட்டில், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் அ வெரி டீப் கொஸ்டின், நீங்கள் யார் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பியாண்ட் யுவர் நேம், பியாண்ட் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேபிள்ஸ் தட் லைஃப் கிவ்ஸ் யூ. நீங்கள் யார் அப்படின்னு ஒரு டீப்பான கொஷின் யூ நீட் டு ஆஸ்க் யோர் செல்ஃப். ஸோ ஐ திங்க் இது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ யா, இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் திஸ் அ ஃபர்ஸ்ட் லுக். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் ஆல்சோ, as you guys can see. But yeah, I'm really happy to be here. Thank you so much to each and everyone. Thank you so much. எல்லாருக்கும் பேர்னா thank you so much. And yeah, thank you. அப்புறம் அவங்க வயசு என் வயசு 20ம்பாங்க, நீங்கள் சிரிப்பீங்க. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணுறீங்க தெரியுதுண்ணே. ஒரே ஒரு நாள் உங்கள் சேரில் உட்காந்துருப்பேன், அதுக்காக இப்போ ஒன்பதை கட்டிட்டீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. அண்ட் லீடுன்னு சொல்கிறதுக்கு விட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ரீடேக் எடுக்கும்போது அந்த வேணான்ற கட்டு கூட ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த வேணான்ற கட்டு கூட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதில். அந்த விதத்தில்
இவர் நடித்த எல்லா படங்கள் சின்ஸ் பேட்டை ஐ பீன் ஃபாலோயிங் ஹிம். அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாயாகவும் இருந்திருக்கேன். இந்த இடத்துல ப்ரௌடாக ஐ வுட் லைக் டு வெல்கம் விது ப்ரோ ஆன். தேங்க்யூ. ஹலோ, வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. 29 பற்றி என்ன சொல்கிறது, ஒரு ரோல். இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, இட்ஸ் சம்திங் எப்படி சொல்கிறது, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். எனக்கு இதுக்கு ரத்னனாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், என்னை சத்யாவை பார்த்ததுக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா, இன்னும் அதே தான், நான் ரெட்ரோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஜேர்னி தான். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அவ்வளோதான். அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். ஷான் ரோல்டன் சார் சாரி, டங்கு ரோல் ஆகுது. 2 பாட்டு கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து. லைக் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் ஃபாலோட் இஸ் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து. அவரோட வாய்ஸ் எனக்கு ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்னு நான் பேசுகிறவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதில் ஒரு ஃபேப்ரிக் அந்த டைமில் இருந்தால் அந்த ஒரு வாய்ஸில் ஒரு எமோஷன் அவருக்கு இருக்கணும். ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர். அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும். பட் எனக்கு அவர் சிங்கராக ஐம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷான் ரோல்டன் சார். மித்தபடி படத்தில் ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லைக் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். மாதேஷ் சார், உங்கள் டீம் எனக்கு இந்த படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபி லெசன் சொல்லலாம். லைக் ஐவ் லேர்ன்ட் ஸோ மச். இது நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த கெரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஜுகேஷன் இருந்திருக்காருல்ல. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ராஜா, ஓவர் த இயர்ஸ் 7-8 வருஷமாக நண்பன், ஃப்ரெண்ட், சூப்பர்டா, தேங்க்யூ. நிறைய எடிட்டர் சதீஷ், நான் ஒரு சாமி, அவரை மித்தபடி பயங்கரமாக கலாய்ச்சிட்டுலாம் இருப்பேன். ரொம்ப லைக் இந்த ஹோல் ஃபிலிம் க்ரூவே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன், ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப். அண்ட் வி புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங், எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ப்ளீஸ், லைக் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணணும். ஷெரீஃப் மாஸ்டர் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஆனால் ஆட வச்சிட்டாரு. அது ரொம்ப அந்த சாங்காக இருக்கட்டும், அதுக்கு போட்டிருக்கிற நாங்கள் பண்ணியிருக்கிற கொரியோகிராஃபி அவர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. பட் ஆனால் அதில் என்னை கைட் பண்ணி எனக்கு பேஷண்ட்டாக என்னை இந்த பாட்டில் ஆட வச்சு ஷெரீஃப் மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன். நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நான் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன், போஸ்டர் சூப்பராக இருக்குது நான் அவர் பார்க்கல அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் பார்க்கறதுல இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு மீட் யூ. லவ்லி ஒர்க் ப்ரோ. கடைசியாக 29 அப்படிங்கிற வயசில் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறையா பேருக்கு 29 கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு 29 வயசு இருக்கும்போது நான் பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஜான்வரி. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். அப்போ அது முடிச்சுட்டு இல்லை எல்லாம் வேலைக்காகாது, நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிடு அப்படிங்கிற மாதிரி கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைரெக்டாக அப்படி இல்லை, ஆனால் வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்ணுறியோ வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது, நம்ம இதுதான் பேஷனட்டாக வந்துட்டோம், நம்மளுக்கு வேறு எங்கேயுமே மைண்டு போகல குவைட் ஆனஸ்ட்லி. அதனால் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஸ்டேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம், ஒரு இயர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நான் பேட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறையா கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் எப்படி வாழ்க்கை என்ன, 30 வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, லைக் ஒரு மாதிரி ஏஜ். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு சொன்னோன்னே, அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்போலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது.
அது இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு எல்லாமே அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் பொதுவாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், தேட்டரில் போடுவாங்க, இல்லை வெளியே ஒரு போஸ்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டைமில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஃபர்ஸ்ட் லுக் காஸ்டியூமில் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே வந்திருக்காங்க. நீ என்னை குத்தவும் இல்லை, கொலை பண்ணவும் இல்லை, ஆனால் உயிரை மட்டும் இப்படி உருவி வெளியே எடுத்துட்டியே அப்படின்னு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரான ஒரு நபர் தான் நான் கூப்பிட போகிறேன். ஏன்னா ஏர்பாட்ஸை போட்டு இல்லை காரில் போகும்போது அவர் பாட்டை ப்ளே பண்ணும்போது உடம்பு மட்டும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும், சோல் அப்படியே எங்கேயோ போயினே இருக்கும். எங்கடா போகிற அப்படின்னா இப்போ தலைவன் பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் வெளியே வந்துடும் அப்படி மாதிரி. நதர் தேன் ஷான் ரோல்டன் அவர்கள். பில்டப் ரொம்ப பலமாக கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன். ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணுன்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன், அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கேயா கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழித்து வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த 4 கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோடய பிறந்த நாள் இன்றைக்கி மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோடய ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ காரில் சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை, நமக்கு டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க அந்த நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன்,
பாக்ஸரோட நிற்கிறேன் பேசிக்காக. எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல இருக்கு, இந்த அவமானம், இந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே, இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ப்ரோ ஒரே நிமிஷம், சாரி, ஏன்னா நீங்கள் உங்களை வர வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தைகள் கேட்டோம், பாடலாக கேட்காம இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஷான் ப்ரோ. அண்ட் அடுத்தது யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நம்மளை ட்ரஸ்ட் பண்ண ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக மாறுவாங்க. அந்த ட்ரஸ்ட் எப்போ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற ட்ரஸ்ட் எப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்னா, அது அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசர் பாசிட்டிவாக சொல்லி அதை எலிவேட் பண்ணும்போது தான் அது மாறுது, கனவுகள் பலிக்குது, நிறைய பேருக்கான சான்சஸ் ஓப்பன் ஆகுது, நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அந்த விதத்தில் 29 படத்தை சொல்லி கன்வே பண்ணி இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நந்தன் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ்லேருந்து கார்த்திகேயன் சார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். தெரில, ஜென்ரலாக இல்லை, இது எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸான மக்கள். உண்மையை சொன்னால் நிறையா விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வேறு. ஏன்னா விது இஸ் மை, எனக்கு அண்ணன் தம்பி தங்க யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் கிளைம் பண்ணோம் ஆஸ் அ பிரதர் அப்படின்னா விது இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், எனக்கு 8 வயசு. அப்போலேருந்தே வி நோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ இன்றைக்கி பர்சனலாகவே அவன் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. இது ஓகே. இப்போ பெரிய பருப்பு மாதிரி பேசினான் 29 வயசில். அவர் வந்து என்னது, நான் என்ன யார் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேரில் யாரை இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு அது. அதை தவிர அவன் வேறு எதுவுமே பண்ண அந்த வயசில். இதுக்கு வந்து இவன் வந்து நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன் இப்படிலாம். ஏன்னா இவனுக்கு இவன் யார், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் வாழ்க்கையில் உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நான், அவங்க அப்பா ஆக்சுவலாக. இவன் வந்து இன்றைக்கி என்னன்னா மைக்கை பிடிச்சி சூப்பர் ராணி, நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரித்து உருவாக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகனாக வருவான், ஹீரோவாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரத்னகுமார் ஆக்சுவலி அகெயின் வி ஆர் ஸோ ப்ரவுட். ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் 2017 மொதல் படம் அனௌன்ஸ் பண்ணோம். இயக்குனர் வந்து ரத்னகுமார், மேயாதமான்ற படம். இன்னி வரைக்கும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிற சில படங்களில் மேயாதமான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ புரட்டி பார்க்குறதுக்குள்ளே வருஷங்கள் ஓடி போயிடுது. ஸோ யோசிச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டோன் பெஞ்ச் 17வது படம். 15 வருஷமாக ரத்னா எங்களோட ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 படம் நடுவில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கதை எழுத போயிட்டார். அதாவது கதையாசிரியராகவே மாறிட்டார் அவர் ஆக்சுவலாக. நான் உடனே கேட்குறேன் ஒரு நாள் ரத்னா கூப்பிட்டு, என்ன ரத்னா படம் பண்ணுற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே நண்பர்கள். லோகேஷ் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ரத்னா. அவருக்கு இன்றைக்கி வர தமிழ் சினிமாவில் வர மேஜர் ஹீரோஸோட முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரத்னா டிஸ்கஷனில் இருந்திருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் படம் பண்ணுறதுனா பண்ணிடுங்க, இன்னும் ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. 29 வயசு பற்றி ஓகே, 39 இங்கே உங்களுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் 40க்கு இன்னொரு படம் எடுக்கணும், நீங்கள் தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் முதல்ல கேட்டும்போதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன், ரத்னா இந்த படம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, யாருக்கு வேணால் படம் பண்ணுங்கள், இந்த ஒரு படம் தயவு செஞ்சு நீங்கள் இது ஸ்டோன் பெஞ்சுக்கு தான் பண்ணணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட படம். அது வந்து 3 வருஷம் முன்னாடியே இதுக்கான முயற்சிகள் ஆரம்பித்து, ஆனால் அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளராக பிஸியாகி கடைசியாக எங்களுக்கு போன வருஷம் டேட்டு கொடுத்து இன்றைக்கி இந்த படமோட ஆல்மோஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு தான் நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ
இது ஸ்டோன் பெஞ்சுக்குமே நான் ஒரு ஒரு புது சாப்டராக தான் பார்க்குறேன். இந்த பரோட்டா சூரி கதை சொன்ன மாதிரி இந்த இது வரைக்கும் பண்ண 16 படங்கள் ஒரு கோட்டு போட்டிருக்கோம். இனிமே வர்றது எல்லாமே புது கோடுகளாக 17லேருந்து ஆரம்பித்து நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான துவக்கமாக அகைன் ரத்னா அன்றைக்கி எப்படி தூக்கி கொடுத்தாரோ இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் ரத்னா அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஷான் ரால்டன் அவர் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறையா பாட்டு ரசிச்சிருக்கோம். ஆனால் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸை தான் கனெக்ட் பண்ணி கொடுக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான். அது டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்கே போனாலுமே ஒரு 100 பேரில் 4 பேர் தான் தெரியும். அந்த 100 பேரில் அந்த 4 பேரில் 2 பேர் தான் எனக்கு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. பட் அந்த 4 பேரில் அன்றைக்கி வந்து என்னை பார்த்தம்போது இவர் ஹாய் சொல்லல, பட் நான் இவர் தான் ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு ஷான் எப்படி இருக்கீங்க, நான் தான் ஸோ அண்ட் ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ப்ரொடியூசரு எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினார். ஆக்சுவலாக நானும் நல்ல லிசனர் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ கேட்டுட்டு மனிதராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அப்புறம் வினோத், விஜய் இவங்கெல்லாம் மூலமாக தான், ஏன்னா விஜய் தான் அவரை மேனேஜ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் மூலமாக ரீச் பண்ணி கதை சொன்னோம். கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரசித்து கண்டிப்பாக பண்ணுறோன்னாரு. அப்புறம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வி ஹேட் அ வைப். அவங்க ஜென்ரலாக வைபிங் செஷன் மியூசிக்கில் பண்ணால் டாக்கிங் செஷனில் நானும் ஷானும் நிறையாவே பேசியிருக்கோம். அப்புறம் சரி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சருக்கு வந்துச்சு. ஓகே பார்த்தா யாரா ராகவேந்திரா ராவ் அப்படின்னேன். பார்த்தா அவரோட உண்மையான பேர் வந்து ராகவேந்திரா ராவ்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அப்புறம் பர்சனலாக என்ன கனெக்ட் ஆச்சுன்னா ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லிட்டில் மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இன் இட். அது அன்றைக்கி தெரிஞ்ச போது இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். இட் வாஸ் லவ்லி meeting you as a person and it was lovely to have you Sean. It's just a start of a longer and a lasting journey. இதே மாதிரி நல்ல மனுஷனாகவே இருப்போம், நல்லாவே இருப்போம். That's what it is. Then மாதேஷ் வந்து எனக்கு யாருனே தெரியாது, ரத்னா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. ரத்னா ஆனால் பரவாயில்லைங்க, மேயாதமான்லையும் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, சாரி. வி ஹேட் அன் அதர் ஆப்ஷன், பட் இட்ஸ் அகெயின் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் and discuss and his cinematography has spoken for it. கண்டிப்பாக படம் வரும்போது அது பேசப்படும். அகெயின் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஈவெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரவீன் ராஜா காஸ்டியூம் டிசைனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா வந்து அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. என்னென்னா எப்போவுமே கார்த்திக்கும் லோகேஷுக்கும் படம் பேரலாக தான் போயிருக்கு இது வரைக்கும் நடந்த பெரிய படங்கள் எல்லாமே. 2 செட்லேயுமே இருக்க மாட்டான். ஆனால் 2 செட்லையும் கேட்டால் நான் அங்கே கார்த்திக் செட்டில் இருக்கேன்மா, இல்லை இங்கே கேட்டால் நான் லோகேஷ் செட்டில் இருக்கேன்மா. ஸோ முந்தானத்தி ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் 2 பேருமே இப்போ செட்டில் இல்லை, தயவு செஞ்சு போய் சொல்லாமல் தயவு செஞ்சு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. உடனே காலையில் அஸ் யூஷுவல் வந்துட்டான். பிரவீன், உங்கள் வருகை வந்து ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துக்கும் ஜி ஸ்குவாட் நிறுவனத்துக்கும் மிக பெருமையாகும். இட்ஸ் அன் ஆனர் டு ஹேவ் யூ. இது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இன்னும் இன்றைக்கி எந்த ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் பார்க்குற ஸ்டைலிங்கில் வந்து, அதாவது பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ விமன் அப்படின்வாங்க. அது என் பொண்டாட்டி தேவிகா. பட் பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இன் தேர் காஸ்டியூம் பிரவீன் ராஜா ஸ்டைலிங் இஸ் பீன் தேர். ஸோ விச் இஸ் கிரேட், குட் டு சி யூ. ஏன்னா மேயாதமானில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் எங்களோட. வேர் ஹீ சிட்ஸ் ரைட் நவ் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் இட். அண்ட் இது முக்கியமான விஷயம் இது என்னென்னா, ஆப்வியஸ்லி ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் கம்மிங் டுகெதர், இது வந்து நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக பார்க்குறோம். ஏன்னா ஆப்வியஸாக கார்த்திக் சுப்ராஜ், as you know, he is my brother-in-law. இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ பட் மீ அண்ட் கார்த்திக் கோஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். அதை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ எவர் மேட் இன் லைஃப் இஸ் டு ஃபால் இன் லவ் வித் கார்த்திக் சிஸ்டர். அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். இல்லாட்டி அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2014 when we launched Stone Bench, not as a production house but as a company, but ஷார்ட் ஃபிலிம்ஸில் முதலாக ஒரு ஆந்தாலஜி பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு நினச்ச போது, that is the time when Madhu was also a short film which was part of it. And அப்பயே வந்து லோகேஷ் ஓட படமும் அங்கே ஒன்று இருந்துச்சு, களம், இஃப் ஐம் ரைட், இல்லைங்களா. அங்கேருந்து கார்த்திக், லோகேஷ், நலன், அல்ஃபோன்ஸ், விஜய் சேதுபதி, பாபி, இவங்க சந்தோஷ் நாராயணன், இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து தேவர் அட் த லிட்டில் கார்த்திக் ஹஸ் டன் 1 film அண்ட் இவங்க எல்லாமே. பட்
அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேருந்து தே ஹவ் பீன் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட். ஏன்னா தே சப்போர்ட் ஈச் அதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ் 2 பேரும் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு டெஃபினெட்லி ஒரு வேல்யூ இருக்குன்றத எல்லாருமே நம்புகிறாங்க. அந்த வேல்யூ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கொலாபரேஷன்ஸ் நடந்தால் சினிமாவுக்கும் நல்லது அண்ட் மக்களுக்கும் நல்லது, வியாபாரமாக தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ரியலி குட் டு ஹேவ் சச் கொலாபரேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் லோகேஷ் ஃபார் தேட். அண்ட் இந்த ஜி ஸ்குவாடோட முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பிரதீப் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர். ஹீ பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல் in making sure that he bridges the gap between both the production house, and thank you so much Pradeep for that. And in terms of the companyல ஆக்சுவலாக நான் ஒரு தயாரிப்பாளர், கல்யாண் சுந்தரம் ஒரு தயாரிப்பாளர். நான் ஃபுல்லாக தியேட்ரிக்கல் டிவிஷன்ஸோட ப்ரொடியூசராக இருக்கேன். கல்யாண் தான் ஃபுல்லாக ஒரிஜினல்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவிஷன்ஸோட தயாரிப்பாளராக இருக்கான். அண்டு என்னோட என்டையர் டீம், அசோக், ராஜ், அர்ஜுன், மதன் அண்ட் வேறு ஹரி, சதீஷ், அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் இல்லைன்னா ஒரு நிறுவனம் கண்டிப்பாக இந்த மாதிரி இயங்க முடியாது. ஏன்னா நம்ம பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருப்போம். நம்பிக்கையான ஆட்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டோன் பெஞ்சால் கண்டினியூஸாக படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது. அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. 41 வயசுலேயும் எனக்கு அந்த கேள்வி இருக்குது, நான் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ற கேள்வி 29 எனக்கு 41லேயுமே இருக்குது. பட் இந்த கேள்விக்கு பதில் தேடி போக ஆரம்பித்தோம்னா போயிட்டே இருப்போம். ஆயில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலி. அண்ட் ஹோப் ஒன் டே வீல் ஆல் ட்ரை டு கெட் அன் ஆன்சர் டு தட் கொஷின். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி 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 பர்சனலி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மற்ற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஷெரீஃப் மாஸ்டர் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. ஆமாம், ஒரே ஒரு நாள் ஆக்சுவலாக இது செம்ம இன்சிடென்ட்ங்க. 2 நாள் தான் நான் ஷூட்டுக்கு போனேன். அதில் 2 நாள் நினச்சேன் போகணுன்னு, அது ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டுக்கு போக முடிஞ்சு. ஒரு நாள் கண்டிப்பாக போவேன்னு சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி விது டான்ஸ் ஆட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. விதுக்கு டான்ஸ் வராதுன்னு அவனுக்கு 3 வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் சொன்னபடி சரி என்ன தான் பண்ணுறான்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஷூட் போனேன். இன்னும் ஒரு நாள் நான் ஷூட்டே போகல. ஒரு நாள் ஏன்னா பயங்கர பிஸியாக இருந்தேன், ட்ராவலில் இருந்தேன். ஒரு நாள் ஷூட் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி பேரலாக வி ஹேட் அன் அதர் ஷூட் ஆஸ் வெல். என் பையன் பிரீத்தி அவங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. சொன்னால் அப்பா என்றைக்காவது ஒரு நாள் பிரீத்தி எஸ்னானி அவங்க ஷூட் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களோட. ஓகேடான்னு சொல்லிவிட்டு மேனேஜர்ஸ்ட்டையும் நான் சொல்லிட்டேன். பட் அன்றைக்கி ஒரு நாள் இருந்தபோது சரி ஓகே ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நானும் பையனுக்கு ஃபோன் பண்ணி செல்லம் இன்றைக்கி ஷூட்டுக்கு போயிடலாம், அப்பா நைட் ஷூட் ஒன்று பார்க்க போகிறேன், பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னே அங்கேருந்து ஃபோன் அடித்தா அன்றைக்கி தான் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு லவ் சீன் போல் ஆக்சுவலாக விதுவுக்கும் அவங்களுக்கும். உடனே நான் என் பையன்கிட்ட செல்லம் இன்றைக்கி ஷூட்டுக்கு போவேண்ணா, இது இன்றைக்கி ஏதோ லவ் சீன் போகுது அதனால் வேண்டாம் அப்படின்னே. ஓகேப்பா அது நீட்ட சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷூட்டு பார்த்து வந்தபோது டக்குன்னு அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் சொன்னேன், சரி செல்லம் நீ கிளம்பு, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே ஓஹோ அப்படின்னு நான் என்னை பார்த்து, எனக்கு அதோட அர்த்தம் அப்போ புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரிடா செல்லம் நானும் ஷூட்டுக்கு போகல, ஏன்னா முதல் நாள் ஷூட்டுக்கு போகிறேன் அன்றைக்கின்னு பார்த்து இவங்க லவ் சீன் வச்சுருக்காங்கன்னா ஹீரோயின்லேருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னையா ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே வரல, ஒரு நாள் வரான், அன்றைக்கி பார்த்தா அது லவ் சீனுக்கு மட்டும்தான் வரானான்னு அன்றைக்கி டிசைட் பண்ணேன். ஓகே இனிமேல் ஸ்பாட்டுக்கே போவேனாண்டா, அடுத்த நாள் ஃபைனல் ரேப்பப் என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள் தான் ஷூட் பெண்டிங். டிசம்பர், அதுவுமே ஹீரோயின் டேட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. அவங்க என்றைக்கு சொல்கிறாங்களோ அந்த 4 நாள் நாங்கள் ஷூட்டை முடிச்சிட்டோன்னா we are all set to release the film in a very positive way. எல்லா ஒருத்தருக்குமே ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயமாக தான் இது வரைக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த படத்தை பற்றி சொல்லலை. we are like I said 85% of shoot is completed and we just want to start this activity to the press and media and to the friends and family saying இது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், இந்த படம் நல்ல படமாக பண்ணுறோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. And thank you my Anni Satyaga, and to my parents who have always been there with us at all point of time. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மேம், நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதில்லை, சாரி மேம், திஸ் the first time I'm getting. நேற்று தான் கேட்டேன் போஸ்டர் செம்மையாக இருக்கடா யார் அப்படின்னு. ரொம்ப ஒருத்தன் வியாக்கியானம் பேசுவான், அவன் பேர் வியாக்கியா, அவன் தான் போஸ்டர் டிசைனர் அப்படின்னாங்க. இந்த 23 வயசு பையன் இவர் தான் ஆக்சுவலாக. கூடி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க வியாக்கி, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா?
மற்றபடி எடிட்டர், யூ டன் அ கிரேட் ஜாப். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் ஆமாம், அவங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி தான் நான் உங்களை பார்க்குறேன். படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு ரத்னா. சாரி, உங்கள் பேருங்க? ஃபாத்திமா. வாழ்த்துக்கள்ங்க. வெல்கம் டு த ஃபேமிலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி, வணக்கம். அண்ட் சார் ஒரே நிமிஷம் சார், உங்களோட 29 மொமெண்ட்டை சொல்லாமல். ஒன்றும் இல்லைங்க, என்னோட 29 மொமெண்ட் வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்தோங்க. தட்ஸ் வாட் இட் இஸ். தேங்க்யூ. யோசிக்காமல் வச்சுட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த செட்டில் இருப்பார், இல்லை அந்த செட்டில் இருப்பார், 2 செட்லையும் இல்லை கஷ்டப்பட்டு வர வச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வர வச்ச அந்த நபரை பேச வைக்காமல் அனுப்புறதுன்றது இங்கே என்டையர் க்ரூக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். 29 வந்து ஸ்டார்டிங் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சொன்னது ஒரு விஷயந்தான். லோகேஷன் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரத்னாவோட மேதமான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ப்ளஸ் கதை சொன்னதுக்கப்புறம் எனக்கு நிறைய கனெக்ட் இருந்துச்சு இந்த படத்தில் பர்சனலி. அதனால் இந்த படத்தை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரத்னா ப்ரோ தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். 29ல் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து பேட்டை கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் மை மெயின் திங். அது நான் சொல்லி ஆகணும். பர்சனலாக என்னத்த சொல்கிறது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எடுத்து கூட யோசிச்சு சொல்ல அப்படியா சார்? அவர் லவ் சொன்னீங்க சார், நீங்கள் மட்டும் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சேன்னு முடிச்சிட்டீங்க சார். அப்போ ரைட் சார், சாரி. அண்ட் அடுத்தபடியாக ப்ரொடியூசர்ஸை சொல்லும்போது சொன்னால் பைவட்டல் பர்சன் பிஹைண்ட் 2 ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாடுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து செயல்பட்ட ஒரு நபர் நனாதன் பிரதீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடைக்கு வந்துட்டீங்க, சாரி, பேச அழைக்கிறேன். தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் கம்மிங். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் தேங்க்யூ கார்த்தி சார் அண்ட் ரத்னா ப்ரோ ஃபார் கிவிங் திஸ் ஸ்டேஜ். அண்ட் லோகேஷ் வந்து இஸ் ஸ்டக் வித் another ஒர்க், அதனால் வர முடியல. அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் கம்மிங். அண்ட் ஜி ஸ்குவாட் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், இப்போ இங்கே இருக்கேன். இனி அடுத்தது எங்கேன்னு தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்துடைய மிக முக்கிய நபர், இவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கர பாசிட்டிவான ஒரு பர்சன். எந்த அளவுக்குன்னா, நாங்கள் ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். அதில் ஒரு பையன் கேள்வி கேட்டான், ஆனால் நீங்கள் பண்ண தப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க அப்படிங்கும்போது நம்ம 1000 விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் பாசிட்டிவாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஏன் தப்பு பண்ண, நீ பண்ணுறா, நான் பண்ணலை, நீயும் பண்ணி கற்றுக்கன்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஒரு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது கூட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். ஒரு ரோடுன்னு போகும்போது பசி இருந்தால் தான் ஹோட்டல் தெரியும், பெட்ரோல்னா தான் பங்க்கு தெரியுன்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் 2 நாள் மட்டும் என்கேஜ்மெண்ட் இன்வைட் பண்ணும்போது என் கல்யாணத்துக்கு போகாதான்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண நபர் நன் அதர் தேன் த பாசிட்டிவ் அண்ட் எவர் எனர்ஜெட்டிக் ரேடியன்ட் ரத்னகுமார் அண்ணா அவர்கள். எதுக்குடா அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தான்னு தெரில. மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது இதுன்னு நிறையா சொல்லிட்டான். ஆக்சுவலாக 29, சரி நான் அதை சொல்லிடுறேன். 29ல் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது, ஏஜ். அங்கேருந்தா அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் நான் வந்து நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி ஹெச்சிஎல்லில் வேலையை விட்டு வந்தேன். வந்து சாலிடாக 12 இயர்ஸ் ஆச்சு நான் டைரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க. அப்போ தான் இந்த 29 நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர். அதாவது அதான் 29லேருந்து 30 தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி என்னோடய 29ல் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன். அது ஒரு 45 ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன்.
எல்லாரும் அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா இதை ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணோம், உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம், ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை ஒரு 45 பேர் சொன்னாங்க. 46வது ஆளாக கார்த்திக் சுப்ராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க, ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமோட. அப்போ இந்த க்ரௌடில் நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், ஒரு ரிப்போர்ட்ரு, அவர் அன்றைக்கும் நான் பார்த்தேன். அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வந்தார். நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் வரிசையாக நின்றுருந்தோம். இப்போ வரிசையாக பார்த்துட்டே போயிட்டு இதில் இந்த மதுன்னு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டார். நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இவன் டைரக்டர் ஆவான் அப்படின்னு போயிட்டார். அதுலேருந்து எனக்கு அங்கேருந்து தான் அந்த அங்கீகாரம் கிடச்சிது. நான் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, கான்ட்ரவர்ஷியலான படங்கள் இப்போ ஆடை பண்ணும் போதும் சரி, குலு குலுன்ற டைட்டிலேருந்தே வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னால் அது என்ன டைட்டில்னு, நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு கூட இல்லை, பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும்னு போடணுன்னு இருந்தேன் குலுகுலுக்கு. குலுகுலுன்ற டைட்டில் எதை மீன் பண்ணுறது வரைக்கும் நான் செட் பண்ணணுன்னு நினச்சேன். அந்த ரஷ்டாக போய் முடிஞ்சுது. இருந்தாலுமே அப்போ கூட என்னை வேற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு நீயே ஒளி கான்சர்ட்டில் தான் வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தாரு. அவர் வந்து ஒரு நிமிஷம் எழுந்திரிங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு, அந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக நன்றி, பர்டிகுலராக ஒரு நாய்க்குட்டி இறந்துருக்கும், அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அழுவார் ஒரு அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு எப்பயாவது தான் அந்த மாதிரி என்னை பார்க்குறவங்க எனக்காக என்னை பார்ப்பாங்க. அதுக்கு காரணமும் நான் தான் வச்சுப்போமே. நான் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நடுவில் வந்து நிறையா எழுத போகிறது, அப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மேடையை திரும்பவும் கொடுத்துருக்கு. பட் நான் வந்து ஒரு பாயிண்ட் மேலே என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ரத்னா தானே அப்படின்னு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க. திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லோகேஷனா கூட வருவீங்களே, லோகேஷனா ஃப்ரெண்ட் தானே, லோகேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி இந்த கை எந்த தானே என்ன எப்படா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னும் போது தான் இப்போது அந்த நான் யாருன்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயரில் தான் லோகேஷ்னு ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானாக என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நானே மொத கதையை 2வது படமாக தான் பண்ணேன், படம் பண்ணுறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் அறிமுகமானேன். ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச். அவங்களோட 17வது படம் இல்லை, இது 17வது படம். எனக்கு இது 4வது படம். நடுவில் அங்கேயும் எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி திரும்பவும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்த படம். ஏன் 29 யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நான் சொன்னல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு, நெகட்டிவாக இருந்தன்ட்டு. அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்ரு பேசினார்ல, அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள்ள தேட முடியலன்னா வெளியே தேடுங்க, மாலை போடுறீங்களா, நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னாருன்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது. இது என்னோடய 10வது வருஷம். நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்கார் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு தான் கடவுள், மனசு தான் தெய்வம், அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அதை நம்ம உள்ளே சரியாக பார்த்துக்க முடியலன்னா வெளியே தேடிப்போம், அவ்வளோதான். ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது, பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறும் போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஏறிட்டே இருக்குமே, கொஞ்சம் நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு. இறங்கிட்டே இருக்கும்போது பிரேக் போட்டு இறங்கி விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் சமமாக வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா சமமாக ஒரு டெரென் வந்துச்சு. ஆனால் மொட்டை வெயில், கல் முள்ளெல்லாம் குத்துது. சமமாக நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படி தான் நடந்து போகிற மாதிரி நடந்து போனேன். ஏறவும் கஷ்டமாக இருக்குது, இறங்கவும் கஷ்டமாக இருக்குது, சமமாக போகவும் கஷ்டமாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த மழை கற்று தந்துச்சு. இப்படியே இருந்தால் எப்படி இருந்தாலும் கஷ்டம், கொஞ்சம் நேரம் ஏறணும், கொஞ்சம் நேரம் இறங்கணும், கொஞ்சம் நேரம் சமமாக போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கற்றுக் கொடுத்தது.
ஸோ அதை யாருமே எனக்கு அங்கே போகும்போது அதுதான் யூனிவர்ஸ்ன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும்ன்ட்டு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அப்படி தான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன். நான் ஒரு லோவாக இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இப்போது அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீமில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஷான் ரோல்டன் வந்து லவர் படம் அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அறிமுகம் கிடையாது. அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது. ஒரு நம்பரில் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி லவரோட ப்ரிவியூக்கு கூப்பிட்றோம், மணிகண்டன் நடித்த படம், தலைவா அப்படி தான் பேசுவார். தலைவா நம்மளை மாதிரி தலைவா மணி, நம்மெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணணும், விடக்கூடாது, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும், நீங்கள் அவசியம் வரணும், படத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொன்னார். ஒருத்தர் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்கிட்ட வரேன். மாதேஷ் ஃபஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க. விது ஐனா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணார், நிறைய படம் பண்ணியிருக்காரு. எல்கேஜி, மேதமான் ஃபஸ்ட் படம் அவருக்கும். அவர் வந்து வேற ஒரு ஆட் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வந்து நேராக வந்தார், ப்ரோ இது மாதிரி நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, இங்கே எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னா. சரி, அவர் அட சார், ஃபோட்டோ மட்டும் எடுத்தோடனே நீங்கள் கேட்டலாம் சார். மைக் ஆஃப். ஒரு டாரண்டினோ ஃப்ளேவர் இருக்கும், ஒரு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டைல் மேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அடுத்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி படம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு டைமே அவர் இருக்கிற பெஞ்ச் மார்க்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆசமான ஃபிலிம் மேக்கர். ஒரு டவுன் த லைன் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண வர மாதிரி தெரியுது, இவர் எந்த ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணல, இவர் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ இட் இஸ் கால் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் அப்படின்னு. அது அப்புறமா தான் தெரிய வந்தது. அண்ட் ஆல்வேஸ் அ ஃபேன் பாய் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் கிராஃப்ட் சார். அண்ட் ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். 29 வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்போயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து 17 படம் பண்ணிட்டோம். அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் மேயாதமான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச், ஒரு ஃபஸ்ட் பேபி மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டைம் ஐ டோல்ட் ரத்னா, ஓகே இந்த ஸ்கிரிப்ட்டு இதே அந்த மது ஷார்ட் ஃபில்மே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போது அந்த ப்ரமோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் மெமரி. ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச். எப்படின்னா வெரி குட் ரைட்டர், வெரி குட் டைரக்டர். அப்புறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசுனதில், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதனால என் வீட்டு பையன் தப்பு பண்ணால் அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டு நான் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதில் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேயாதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட், அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. பட் ஈ டோல்ட் இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோட ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது, இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரைடிங்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றனால கார்த்திகேயன் அட் டோல்ட் ரத்னா வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் ஹம்ட் அப் ஹியர்.
ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் 2 பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XXX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான், சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசில் வந்து படிச்சுட்ருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான் அவன். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல, படம் பண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான், அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போகிறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. நான் போடா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார், அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம், 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட்டு வேறு. அவர் வருவார், வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால். அவரே பார்த்தார், யார் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இது இல்லைடா நீ எம்பிஏலாம் படிச்சிருக்கல, தயவுசெய்து வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XXX நான் பண்ணும்போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறப்போ வந்து ஹீ டோல்டு நான் பண்ணுறேன், ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் டு பிகம் அ குட் ஆக்டர் அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி, ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி, த வே ஹி ஸ்ட்ரகிள்ட் அந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூட பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் த அவுட்புட் வாஸ் கிரேட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி ஹி ஹஸ் பிகம் சீசன்ட் ஆக்டர். அதாவது வந்து சீசன்ட் ஆக்டர்னால் நம்ம வந்து நல்லா நடிக்கிறோன்னு அவனுக்கு என்றைக்குமே நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நானும் சொல்லிட்டே இருப்பேன், அப்படி மட்டும் மண்டியில் ஏற்றிக்காது நல்லா நடிக்கணும்னு. பட் ஆனால் ஃபார் எவ்ரி ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் யூ நீட் டு ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் வந்து அது கேரக்டரை பற்றி யோசித்து ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும், மென்டலாகவும் ரெடி ஆகி பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஈவன் ஃபார் ரெட்ரோ ஆல்சோ ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் தட் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வென் தே செட் 29க்கு வந்து அவன் தான் பண்ண போகிறான்றப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் நான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வென் தே செட் த ஃபீமேல் லீட் இஸ் ப்ரீத்தி, அவங்களோட ப்ரீவியஸ் அந்த அயோத்தி ஃபிலிம் பார்த்தப்போ ஷி இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ 2 பேரும் டெஃபினட்டாக தே வில் புல் ஆஃப் வித் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஐ saw like 20 minutes of footage. ரீசெண்டாக ஒரு கட் காமிச்சாங்க, சூப்பராக வந்திருக்கு. ஆல் ஹவ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் we are பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அதே மாதிரி லோகேஷோட ஸ்கோரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுலையும் ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மேதமான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணுறப்போ இதே மாதிரி நான் ரத்னா லோகேஷோட ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு. அப்படி அந்த 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 ஆந்தாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ எந்த ஆர்வத்தில் இருந்தோமோ இப்போ வந்து அதே வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமாக எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுல ஐ எம் ஆல்சோ வெரி 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 ஹாப்பி. ஸோ தேங்க்யூ எவ்ரி பர்சன் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கும் சரி எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 29 தான் ஐ திங்க் என்னோடய ஃபஸ்ட்டு படம்னா. நான் 83 born-னா 29னா 2012. அது என்னோடய ஃபஸ்ட்டு படம் பீட்ஸா வந்து சைன் பண்ணதும் 29 இயர்ஸில் தான், படம் ரிலீஸ் ஆனதும் 29 இயர்ஸில் தான். ஸோ எனக்கு வந்து 29 ஒரு பயங்கர மெமரபுளான ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ
அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி வருத்தங்கள் எதுவும் இல்லை. பட் என் கெரியர் மூமெண்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற அந்த ஒரு வருஷம் 29 இஸ் வெரி வெரி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் 29 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 30என்றதை மாற்றாமல் அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் பீட்ஸா பண்ணப்போ எனக்கு 29 இயர்ஸு. பட் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசில் படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம 30க்கு மேலேன்னு சொன்னால் வந்து அந்த ஒரு இது போயிருமோன்றதுக்காக நான் 29 சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என் வேலையை பாதியாக கம்மி பண்ணிட்டீங்க 29 கேட்டு. அதில் முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 நபர்களுடைய 29வது வயசு எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு ஏவி இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜன்னா 3 பேருடைய 29வது வயசு எப்படி இருந்ததுன்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வேறு மாதிரி மாற்றிருக்கு. அது அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி நோ சொன்னதுக்கு. அண்ட் விது வந்து ஒரு வளர்ந்த குழந்த. லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் அவன் பேசும்போது சொல்ல ஜிகர்தண்டா 2ல் யானை அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல. ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டு போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் 2 படத்துலையும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே இப்போ தனு சார் சில படங்கள் பண்ணுவார். இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, இப்போ திருச்சிற்றம்பலம் விஐபி மாதிரி படம் ரொம்ப 3லேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அப்சர்வேஷனில் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயந்தான். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு. சரி இவ்வளோ கேமரா மைக் இருக்கேன்னு தான் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டேன். சரி மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு அடியே எஸ் மது வந்து 12 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி தலைவர் 2 மணி நேரம்லாம் போவேன் நான் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. அட்டகாசமாக பண்ணார். அதேமாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விது ஆடும் போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம யாருமே அதை ரீல்ஸ் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி விது ஆடிருக்காரு. அந்த மாதிரி நான் ஆட வச்சுருக்காரு. அண்ட் பிரீத்தி வந்து சம்டேஸ் இப்போ 24 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பிரீத்தி யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து வெள்ளை பேப்பர்லேயே கையெழுத்து போட்டு தருவேன். தாராளமாக அவங்கள வச்சு நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னல். நாங்கள்லாம் ஒரு ஸ்பீடில் போவோம். எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும். படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோன்னா அறிவு இல்லாமல் யாருனாலையும் போயிட முடியாது. பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம். அந்த ஸ்பீடில் அந்த அறிவு வேலை பார்க்கணும். அங்கே தான் முன்ன பின்ன ஆகும். பிரீத்தி எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கோவாவில் ஒரு பப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டாங்களா, அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சுருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து இந்த ரெடிக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றதே நான் ரசித்து பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆகலனா கூட ரெடின்னு சொல்லுவேன். அவங்க டக்குன்னு எப்படி செட்டாக வராங்க அந்த கேரக்டராக மாறன்னு கூட பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் வந்து எஜ்ஜே சூர்யாவோட கில்லர்லேயும் நடிக்கிறாங்க. அவரு வேறு நிறையா பார்க்குற இடத்தெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்ன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் பார்க்கும்போது சர்தார் 2ல் எழுதும் போது ஸ்பாட்டில் பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படி தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சொல்லப்போனால் எங்கள் டீமில் எல்லாருமே நிறையா பேசுவாங்க. இந்த வியாக்கி இருக்கான் பாருங்க, பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் ஃபோனை வைக்க மாட்டான்.
ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ, அப்படியே வாட்ஸ்அப் பாருங்க ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்படியே எடுத்து அனுப்பிடுறேன் ப்ரோ, இப்படியே பேசிட்டே இருப்பான். எனக்கு எப்பிட்றா இப்படி அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் பேசுவான், வேலையும் நடந்துடும். எப்படி ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறானே தெரியல. இல்லை இவன் பேசுகிறான், ஆளுங்க வச்சு வேலை பார்த்துருக்கானா கூட எனக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இவனை அப்படி நான் இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்ருங்க. ஃபோன் எடுப்பான், ஃபோன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வேக்கை அணுகலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டராக ஷான் அவர்கிட்ட போய் பேசணுன்னா நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபிலாசபி பேசி, அரசியல் பேசி, ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம், இந்த பக்கம் ஞானவேல் சார் படம், அந்த மாதிரி டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு, தொட்டா அழுதுருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம், அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருப்போம். அங்கேயும் அப்படி தான், இவ்வளோ வெட்டியாக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது, வெட்டி வேலையவே ஒரு வேலை வெட்டியாக வச்சுருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வெட்டியாக தானே பேசிகிட்டு இருந்தோம், எப்பட்றா வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பாட்டு, நீங்கள் இந்த படம் நான் எது வேணாலும், நான் என்னை தவிர எல்லாருமே பிட் பண்ணுறேன், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜய் சூர்யா சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கடவுள் வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார். சில பேருக்கு 10%, சில பேருக்கு 50%, சில பேருக்கு 100 கூட கொடுத்துருப்பார் சார். அது அவர் பிரச்சனை, அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10% அறிவை 100% யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எத்தனை பர்சன்ட் தெரியாதா, நான் அத்தனை பர்சன்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த மேடைகளில் அடுத்தடுத்த கண்டென்ட்டு கொடுக்கும்போது பார்ப்போம். அண்டு இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க, அனு. இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷ்னலான கதை, நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, இவங்கள வந்து நான் நார்மலைஸ் பண்ணி இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சொன்னால் தான் தெரியும் இவங்கள. நீங்கள் படம் பாருங்கள், இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்கள காஸ்ட் பண்ணது. அண்ட் நிறையா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துக்கு இப்படி அப்படி இப்படிலாம், ஃபஸ்ட்டு ஷாட் இப்படி வைக்கணும், நல்ல நேரம், இதெல்லாம். நான் வந்து மொதல் ஷாட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன். அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு. மற்றொரு நல்ல மேடையில், பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் ஃபைனலி